எல்லோருக்கும் வணக்கம். பல்லவர் குருகுலத்தின் சார்பாக கடலூரிலிருந்து திருமாவளவ கச்சிராயர். இப்போ இந்த குருகுலன்ற வார்த்தையை மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தணும். இன்னைக்கு எபிசோடு என்னன்னா, அறிவாளி திருடர்கள். இதுதான் இன்னைக்கு அதை பற்றி ஆய்வு தான். என்னடா இது புதுசாக இருக்குது, அறிவாளி திருடர்கள் அப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எப்படிலாம் இந்த அறிவாளிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, புத்திசாலித்தனமாக நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவினுடைய நோக்கம். எஜுகேஷன் வித்தவுட் டிசிப்ளின் இஸ் நாட் ஓன்லி வேஸ்ட் பட் ஆல்சோ டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. இதுதான் அந்த காலத்தில் கல்லாதா நுட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். படிக்காதவங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதை அறிவுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்கிறாரு. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்போ இருக்கிற எஜுகேஷன் எல்லாம் பண்பாடோடு கூடிய எஜுகேஷனாக இருக்கும், நாகரிகத்தோடு கூடிய எஜுகேஷனாக இருக்கும், மனிதாபிமானத்தோடு கூடிய எஜுகேஷனாக இருக்கும். அந்த எஜுகேஷனும் பண்பாடு நாகரிகமும் ரயில்வே ட்ராக் மாதிரி போகணும். அப்போ தான் சமுதாயத்துக்கு பலன் உண்டாகும். வெறும் அறிவு மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா அதனால் நன்மையை விட கெடுதல் தான் நிறையா இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ கார் கம்பெனி இருக்குது. எல்லாருமே இப்போ ஹைஎண்ட் மாடல் கார் ஏறக்குறைய 20 வருஷம் ஆகுது. அப்போல்லாம் அந்த கார் என்ன விலை விற்றுச்சுன்னா, ஒரு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் போச்சு. அதிலே லோ எண்டு, மிடில் எண்டு, ஹை எண்டுன்னு போடுவோம். அந்த கார் அப்போ அந்த ரேட்டு நியாயம். ஏன்னா எப்பயுமே கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா, கார் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். ஒரு கார் கம்பெனி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு 4-5 கார் படம் வரைஞ்சி கொடுப்பா, நல்ல மாடலாக அப்படின்னு. உடனே அவன் ஒரு 4-5 படம் வரைஞ்சி கொடுப்பான். அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து சிவில் இன்ஜினியர் கூப்பிடுவான். இதை அப்படியே வரைஞ்சி கொடு, ஒரு ஷேப்பு கொண்டு வா அப்படின்னு. அவன் படம் வரைஞ்சி கொடுப்பான். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் 4 பேர் சேர்ந்து அதை வடிவமைப்பாங்க. அப்போ சேஸ் வாங்குவாங்க, இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கியரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சீட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே தனித்தனியாக வெண்டார்கிட்ட கொடுத்து வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. R&Dன்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆரம்பத்தில் ஒரு காரை கண்டுபிடிச்சி உருவாக்கி கொடுக்கறதுக்கு செலவு அதிகமாக தான் ஆகும். அதுக்கு பிறகு என்ன நடக்கணும், அது மெட்டீரியல் காஸ்ட்டுக்காக வரணும். ஒரு கார் எடை போட்டோம்னா 1 டன் வருதுன்னா அது எவ்வளோ இரும்பு, எவ்வளோ பிளாஸ்டிக்கு, இன்னும் மற்ற ஐட்டங்கள் எவ்வளோ. மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் லேபர் சார்ஜ். ஒரு காருக்கு 1500 ஸ்பேர்ஸ் வருது. அது எதையும் தனித்தனியாக கூட்டு அசம்பிள் பண்ணக்குள்ள காரு விலை குறையணுமா கூடணுமா? ஒரு கார் செய்யக்குள்ள செலவு அதிகமாகும். அதுக்கு R&Dனுடைய உதவி தேவை. அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் வரக்குள்ள கார் விலை குறையணும் இல்லையா? குறையுதா? அதிகமாகிட்டு தானே போய்ட்டுருக்குது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரு 8 லட்சம் ரூபான்னா இன்றைக்கி 15 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. அப்போ அந்த டெக்னிக்கல் காஸ்ட் அப்படின்றத குறைக்கிற தன்மையே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா கார் வாங்கி விடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் இருக்குது செய்யும். அந்த ஆசையை எப்படிலாம் பயன்படுத்தி நம்மகிட்டேருந்து காசை கறக்குறாங்கன்னு பாருங்க. இப்போ லக்ஸுரி டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க காருக்கு தகுந்த மாதிரி. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்குது. இந்த ஆடி கார்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகிற கார்லாம் 40-50 லட்சம் அவங்களுக்கு லக்ஸுரி டேக்ஸே போடுவாங்க. அப்போ டேக்ஸுன்ற ஒரு இதில் நம்மகிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக 15 வருஷம் ஒரு காரினுடைய லைஃப். 15 வருஷத்துக்கு ரோட் டேக்ஸ் கட்டணும். அது 50,000லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வரும். அது மூலியமாகவும் வசூல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு போட்டு டோல்கேட்டு மூலியமாகவும் காசு வசூல் பண்ணுறாங்க.
அப்புறம் காருக்கு எசென்ஷியல் வந்து பெட்ரோலோ டீசலோ, அதை போய் அதுக்கும் டேக்ஸ் போட்டுடுறாங்க. அப்போ ஒரு கார் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறவன் எத்தனை பேருக்கு கப்பம் கட்டுறது, எவ்வளோ கட்டுறது? இப்போ அந்த அறிவாளி திருடர்களுடைய இது பார்ப்போம். ஒரு காரு ஒரு மாடல் வரும், அடுத்த ஒரு மாடல் போடுவோம், அடுத்த ஒரு மாடல் போடுவோம். ஒரு மாடல் காருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெட்டு கூட பொருந்தாது. இன்புட் ஒன்றா தான் இருக்கும், அவுட்புட் ஒன்றா தான் இருக்கும். இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்புட் கொடுப்போம், இவ்வளோ அவுட்புட் வரும். அது எல்லா கார்லேயும் சேமாக தான் இருக்கும். அதை வந்து டிசைனாக வடிவமைச்சு ஒரு இதுக்கு ஒரு பொருந்தாத மாதிரி பண்ணுவானுங்க. இதுதான் அறிவாளி திருடர்களுடைய வேலை. ரேண்டமாக கொடுக்கலாம் இல்லையா? ஒரு கார்னா இவ்வளோ ஸ்பீடு போகும், பிரேக்கிங் சிஸ்டம், கியர் சிஸ்டம், அது ஏசி, ஆடியோ, இதெல்லாம் தானே தேவை. இது ஒரு நார்மல் இதுக்கு கொண்டு வரலாம்ல. ஒவ்வொரு கார் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய 12 கார் கம்பெனி இருக்குது. ஒரு கார்லேயும் கார் கம்பெனியும் 10, 12 மாடல் போடுறான். ஒரு மாடலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ எப்படிலாம் நம்ம ஆசையை பயன்படுத்தி, காரில் போகணுன்ற ஒரு ஆசையை பயன்படுத்தி இவனுங்க கொள்ளடிக்கிறான்றத நான் சொல்ல வரேன். இதே மாதிரி எல்லா துறையிலையுமே. அப்போ அறிவாளி திருடர்களுடைய தாக்கம் உலகமெங்கும் அதிகமாக இருக்குது. இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகுலம் தான், குருகுல கல்வி தான். அதில் பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. போன பகுதியிலே போட்டு எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. சமையல் பண்ணுறதும் அவங்களே, சுத்தம் பண்ணுறதும் அவங்களே, பர்ச்சேஸ் பண்ணுறதும் அவங்களே அவங்கள காப்பாற்றிப்பாங்க. இதே நான் லைலாவில் படிக்குள்ள எங்களுக்கு முன்னாடி செட்டு அவன் வந்து மேனேஜர் போட்டு நிர்வாகம் பண்ணாங்க. அவன் ஒரு லாரி வாங்கிட்டான் இதில் கொள்ளடிச்சு. அது ஃபாதருக்கு தெரிய வந்து அவனை நீக்கிட்டாங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு நீங்களே நிர்வாகம் பண்ணிங்க அப்படின்ட்டாங்க. அப்போ டிவைடிங் சிஸ்டம். அப்போ என்னென்ன போடுறது, எது பண்ணுறது, பர்ச்சேஸ் தான். அப்போ பசங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்குள்ள சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் மெஸ்ஸை மெயின்டைன் பண்ணோம். நல்ல ரிசல்ட்டு. அப்போ அதுபோல் இந்த குருகுலத்தில் நமக்கு நாமே விறகு கொண்டு வர்றது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி நறுக்கிறது, சமையல் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, ஐ மீன் சர்வ் பண்ணுறது, வீட்டை க்ளீனாக, அதாவது அந்த ஆசிரமத்தை க்ளீனாக வச்சுக்கிறது, எல்லாமே இவங்களை பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. 4-5 குரூப்பாக பிரிச்சுக்குள்ள இந்த குரூப் அப்படி ரொட்டேஷனில் வரும். அப்போ ஒரு எளிமையை நாம் போதிக்கிறோம். அதே நேரத்தில் ஹைடெக். யார் எந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள குருவாக ஏற்று நம்ம பயணித்தோம்னா, அந்த காலத்தில் அப்படி தானே துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவங்க தானே வித்தையை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ குருகுலம் இருந்துச்சே. இப்போ நடுவில் அந்த குருகுலம் கூட எப்போ மாறிச்சு? அதான் அந்த மெக்காலைஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் 1840. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய குருகுலங்கள் இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இருந்துச்சு. அந்த குருகுலத்தில் படித்தவங்க தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தாங்க, 52 பேர். முஸ்லீம் பீரியடில் அதை காலி பண்ணுறாங்க. அது பாகூரில், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பாகூரில் நடந்த ஒரு ஸ்கூல். 12 கலைகளை அடிப்படையாக வச்சு நடத்தின ஒரு ஸ்கூல். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு இப்போ நிறைய வந்துட்டு. அப்பயும் இதே தான் இருந்தது, பேர் தான் வேறு. இப்போ குருகுலன்றது நம்ம பள்ளி, கல்லூரி இது மாதிரி. அப்போ குருகுலம்னா A to Z எல்லாமே ஒரு இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. மீண்டும் அதை கொண்டுட்டு வரும். அப்போ குருகுலம் தான் ஒரு நாட்டை முன்னேற்றம். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இனம் கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஆனாலும் நாங்கள் டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா. உங்களை யார் இனம் கேட்டாங்க? எந்த ஒரு மனிதனுமே உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதில் குடும்பம் நடத்தணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு அதில் குடும்பம் நடத்தணும். பிள்ளைங்களை நாம் கௌரவமாக வளர்க்கணும். இப்போ நாங்களாம் காலேஜில் படிக்கிறோம்னு சொன்னால் வீட்டில் இருந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பிச்சை எடுத்து, ஐ மீன் நம்மளே எந்த விதமான எஃபர்ட்டும் போடாமல் படித்து வர்றவன் அவன் குவாலிட்டியான பர்சனாக இருப்பானா? நல்லா யோசனை பண்ணுங்க. அப்போ கௌரவன்ற ஒரு வார்த்தை அழிஞ்சு போச்சு.
மீண்டும் அந்த கௌரவத்தை நிலைநாட்டணும்னு சொன்னால் குருகுலம் மட்டும்தான் உங்களுக்கு